ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இது நம்ம சேனலோட 2வது லாங் விளாக் வீடியோ தான். இன்றைக்கி வந்துட்டு 2 நாளோட விளாக் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆடி 18 அன்னைக்கு நைட்டும் ஆடி 18க்கு அடுத்த நாள் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஆடி 18 அன்னைக்கு வந்துட்டு அமாவாசை நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆனாலே எப்போவுமே எங்கள் ஊர் கோவிலில் வந்துட்டு நல்லா பூஜை பண்ணி தக்காளி சாதம், பொங்கல் அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. எனக்கு வந்துட்டு கோயில் சொன்னால் அவ்வளோ உசுறு. நான் தக்காளி சாப்பாட்டுக்காகவே சாமி கும்பிட போகிறேனோ இல்லையோ தக்காளி சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவே போவேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்துட்டு அன்றைக்கி ஆடி 18 யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ரொம்ப ஃபீலிங்கோடு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் வந்துட்டு ஸ்வீட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. லட்டு, பாதுஷா, ஜிலேபின்ட்டு நிறைய இருந்துச்சு. அதை நல்லா சாப்பிட்டுட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு எல்லோரும் தூங்கிட்டோம். அப்புறம் இனி வந்துட்டு அடுத்த நாள் மார்னிங் தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஆடி 18க்கு அடுத்த நாள் தான் வந்துட்டு எங்கள் ஊரில் நல்ல விசேஷம். காலையிலேயே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 3 கோவில் இருக்குது. அதில் பக்கத்தில் இருக்க கோவில் வந்துட்டு மோஸ்ட்லி அவ்வளோக்கா யாரும் வர மாட்டாங்க, எப்போயாச்சும் தான் வருவாங்க. இன்னொரு கோயிலில் காலையில் எழுந்து வரும்போதே நல்ல க்ரௌடு, பஸ்ஸில் வந்து நல்லா கிடா வெட்டி பொங்கல் வச்சு எல்லாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காலையிலேயே வந்துட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு அக்கா வீட்டில் கோழி பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. சரி, நாங்கள்லாம் முன்னாடி போகிறோம், நீங்கள் அப்புறமா வாங்க, பூஜை ஆகிறப்ப சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லிவிட்டு அத்தை, அம்மா, அப்பாலாம் போயிட்டாங்க. தம்பி வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பாடு ஊட்டி விட்டேன். சாப்பிட்டு அவனும் நான் முன்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டான். சரி, நான் வந்துட்டு விளக்கு போட்டு அப்புறமா போய்க்கலாம், கொஞ்சம் லேட்டாக போய்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் இருந்தேன். அப்புறமா நான் அவங்கெல்லாம் போனதையும் நான் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு, சரி கோவிலில் அடசு போடுறோம், நம்ம வீட்லேயும் விளக்கு போட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நான் சாமிக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி சாமிக்கு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நானும் கிளம்பிட்டேன். எங்கள் ஊரில் வந்துட்டு அவங்கவுங்க தொண்டுப்பட்டியில் இருக்கிற சாமிக்கு அவங்கவுங்க வந்துட்டு அவங்கவுங்க தோட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துட்டு எல்லாம் அலசு போடுவாங்க. சில பேர் தோட்டத்துக்காரங்களாம் ஆடு வெட்டுவாங்க, சில பேர் வந்துட்டு அலசு போடுவாங்க. நாங்கள் வந்துட்டு அலசு தான் போடுவோம். கிளம்புனதுமே நான் போகிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா அத்தையெல்லாம் முன்னாடியே போனால நான் போகிறப்பவே மோஸ்ட்லி வந்துட்டு பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் வந்துட்டு தம்பி கூட விளையாண்டுட்டு இருந்தேன். பொங்கலெல்லாம் பொங்குனதுக்கப்புறம் தான் வந்துட்டு கோழி வந்துட்டு அறுப்பாங்க. நல்லபடியாக பொங்கலெல்லாம் பொங்கி எல்லோரும் இறக்கி வச்சு சாமிக்கு வச்சதுக்கப்புறம் கோழியை வந்துட்டு சாமிக்கு அடசு போடுறதுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து கோழியெல்லாம் துளுக்கினதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் அறுத்தாங்க. எனக்கு அது அறுக்கிறது பார்த்துட்டு ஒரு மாதிரி எனக்கு வந்துட்டு ப்ளட் பார்த்தாலே கொஞ்சம் மயக்க வர மாதிரி இருக்கும். அதே மாதிரியே எனக்கு ஆயிடுச்சு. ஆனால் அந்த தம்பி நல்லா ஸ்ட்ராங்காக டப்புன்னு எல்லாத்தையும் அறுத்து போட்டான். கோழியெல்லாம் அறுத்த உடனே அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கோழியெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ண தெரியாது. அதனால் எங்கள் அப்பா தான் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க பண்ணதை நான் வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். நாய் வேறு அங்கே இங்கேயும் அலமோதிகிட்டே இருந்துச்சு, நமக்கு ஒரு பீஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாம் தலையை வந்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி தந்தது. அந்த தலையை மட்டும் எல்லாத்தோட கோழியோட தலையும் எடுத்து குச்சியில் குத்திட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத நான் கடைசி வரைக்கும் அதை பார்க்கல. அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஆனால் பார்க்கணுன்னு இருந்தால் கடைசியில் மறந்துட்டேன். அப்புறம் எல்லாமே கோழி உரித்து முடிச்சதையும் அதை கொஞ்சம் பொங்கு வந்துட்டே இருந்துச்சு. அதை வந்துட்டு தீயில காட்டி அதை வந்துட்டு உரித்தோம்னா அது க்ளீன் ஆகிடும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு தீயில காட்டி அதை உளிச்சிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கோழியை வந்துட்டு நல்லா கழுவி மஞ்சள் போட்டு தேய்ச்சி அதை நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் மஞ்சளெல்லாம் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணதையும் அதோட குடலெல்லாம் எடுத்துகிட்டு ஈரல் வந்துட்டு தனியாக சுடுவாங்க. அது எல்லாத்தோட ஈரலையும் ஒட்டுக்கா வந்துட்டு கலெக்ட் பண்ணி நல்லா நெருப்பில் சுட்டுட்டு இருந்தாங்க. என் பையன் வந்துட்டு ஒரு சைடு இன்னொரு குட்டி பாப்பா வந்துட்டு வந்துருச்சு. வந்ததே அவள் கூட வந்துட்டு நல்லா தனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். அத்தை வந்துட்டு பொங்கல் வச்சு தந்துட்டு நான் தோட்டத்துக்கு போய் மாடெல்லாம் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்களோட கோழியெல்லாம் க்ளீன் பண்ணி ஈரலெல்லாம் எடுத்து சுட்டுட்டு தந்தாங்க. நான் எல்லாம் பேக் பண்ணி உள்ளே வச்சுட்டு இருந்தேன். அந்த ஈரலெல்லாம் சுட்டுட்டு சாமிக்கு படைப்பாங்க. அப்புறம் எங்கள் தோட்டத்தில் ஒரு 5 சாமி இருக்குது. ஒவ்வொருத்தராக வந்துட்டு ஒவ்வொரு சாமிக்காக வந்துட்டு படைப்பு கொண்டுட்டு போனோம். கொண்டு போய் ஒவ்வொருத்தராக வந்துட்டு படைப்பு படைச்சி சாமிக்கு பிரசாதம் படைச்சி நல்லா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அப்புறம் எல்லோரும் மறுபடியும் அந்த பொங்கல் வச்ச இடத்துக்கே எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து அந்த பொங்கல் அப்புறம் அந்த சுட்ட ஈரல் எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்கும் தந்தாங்க. எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி வந்துட்டு என்னோடய லன்ச் ப்ரிப்ரேஷன் தான் வந்து பார்க்கணும். நாங்கள் காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும் போதே மட்டன் வந்துட்டு ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டார். சரி மட்டன் வந்துட்டு பிரியாணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருந்தோம். ஆனால் அங்கே அலசு போட்டுட்டு சாமி கும்பிட்டு வரதுக்கு டைம் அரௌண்ட் 1 மேலே ஆகிடுச்சு. சரி இனிமேட்டுக்கு பிரியாணி பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு ஒரு சிம்பிளாக மட்டன் கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி வந்துட்டு 1 பார்ட் ரெசிபியாக குக்கர்லேயே வந்துட்டு வச்சுட்டோம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய், சோம்பு, கடுகு, பட்டை, அந்த பிரியாணி செலவெல்லாம் போட்டு ஆனியன், தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்துட்டு அது குழையிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மட்டன் போட்டு வதக்கிட்டு நம்ம மசாலா அந்த வதக்கி வச்சுருப்போம். என்னென்னா வெங்காயம், தக்காளி, மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருப்போம். அது போட்டு கொஞ்சமாக மட்டும் தேங்காய் அது கூட சேர்த்து வதக்கி அரைச்சிங்கன்னா போதும். அந்த அரைச்சதையெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக மட்டன் மசாலா, இதுக்கு வந்துட்டு வீட்டில் அரைச்ச கறி மசாலா இதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். மட்டன் மசாலா கடையில் வாங்கினது போட்டு கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் இல்லைனா கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டு சால்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு குக்கரை வந்துட்டு விசில் போட்டு வச்சா மட்டன் கிரேவி வந்துட்டு ரெடி. இதுக்கு வந்துட்டு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் மட்டனும் தண்ணியும் ஈக்குவலாக இருந்தால் கொஞ்சம் செமி கிரேவியாக வந்துட்டு அது வந்துடும். நம்ம தண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மட்டன்லேருந்து தண்ணி விடும்போது ரொம்ப குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் நான் தண்ணி எதுவும் விடலை. அப்படியே வந்துட்டு அந்த மிக்ஸி கழுவுனது மட்டும் ஊற்றி அப்படியே வச்சுட்டேன். நல்லா செமி கிரேவியாக சூப்பராக வந்துருச்சு. அப்புறம் ஒரு சைடு மட்டன் கிரேவி விசில் போட்டு வச்சுட்டு ஒரு சைடு வந்துட்டு சாப்பாடும் வச்சாச்சு. 2 அடுப்புலேயும் 1 by 1 அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. மட்டன் கிரேவி வந்துட்டு இது கொஞ்சம் பெரிய ஆடு போல் 6 விசில் ஃபஸ்ட்டு விட்டு எடுத்தேன். நல்லா குக் ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு வச்சு மறுபடியும் 2 விசில் விட்டு எடுத்தேன். நல்லா கிரேவி சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். லன்ச் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் வந்துட்டு 4 மேலே அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிக்கனுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் வந்துட்டு மோஸ்ட்லி எப்போவுமே செய்கிற மாதிரி வெங்காயம், இஞ்சி, பூண்டு மட்டும் போட்டு வதக்கி கறி மசால் வீட்டில் அரைச்சது வச்சுருக்கோம். அதை போட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கணும். அவ்வளோதான். தேங்காய்லாம் வந்துட்டு நான் சிக்கன் குழம்புக்கு அதிகமாக போட மாட்டேன். அப்புறம் சிக்கனை வந்து விசில் விட்டு எடுத்து பாத்திரத்தில் வந்து எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு இந்த மட்டன் வேக வச்சதை எடுத்து போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எடுத்து ஊற்றி ஒரு வேளை காரம் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கறி மசாலா வந்துட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ சிக்கன் குழம்பு வந்துட்டு நல்லா கொதித்து நல்லாவே எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. எப்பவுமே நீங்கள் சிக்கனை வந்துட்டு குக்கரில் வச்சு 1 பார்ட்டாக செய்கிறத விட இந்த மாதிரி தேசாவில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் சிக்கனெல்லாம் தனியாக எடுத்து வறுக்கிறது. ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்பவுமே வந்துட்டு எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்டைலில் தான் செஞ்சேன். நம்ம அந்த சிக்கனுக்காக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, அதில் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்துட்டு எண்ணெய், கடுகு, வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து விட்டு
அந்த சிக்கன் வெந்ததை எடுத்து போட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா கொஞ்சம் போட்டு காரத்துக்காக கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி விட்டுறணும், கலக்கி விட்டுறணும். கலக்கிட்டு அந்த தண்ணி வந்துட்டு ஒரு நல்லா சுண்டுற வரைக்கும் வந்துட்டு அந்த சிக்கன் வந்துட்டு அப்படியே அடுப்புலேயே இருக்கணும். நல்லா சுண்டி வந்ததே அதில் வந்துட்டு கொஞ்சம் பெப்பரும் மல்லித்தலையும் போட்டு கிளறினாவே வந்துட்டு சிக்கன் சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அம்மா கிளம்புனதையும் அம்மாவுக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு எல்லாமே ஊற்றி தந்துட்டோம். நான் நிறைய எங்கள் அம்மா வீட்டில் வந்துட்டு அதிகமாக சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு. அதனால் எங்கள் அம்மா போட எங்கள் அம்மா போதும்னு சொல்லி கடைசியில் பிடுங்கிக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியில் அவங்களுக்கு எல்லாமே போட்டு தந்து எல்லாம் பேக் பண்ணதே அம்மா வீடு வந்துட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனதே தம்பி ஓடி போய் பார்த்தான், தாத்தான்ட்டு. அப்புறம் அவங்க கிளம்புனதே வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எனக்கு. இன்றைக்கி நான் கொஞ்சம் வெயிலில் அதிகமாகவே வந்துட்டு நடந்திருப்பேன். அதனால் எனக்கு என்னமோ ஃபேஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டேனான மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு ஹோம்மேடு வந்துட்டு பேஸ்ட்டு தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு கேரட் கொஞ்சம், உங்கள் ஃபேஸ் சைஸ்க்கு தகுந்த மாதிரி கேரட் கொஞ்சம், மல்லித்தலை, பச்சை பயிறு, அது கூட வந்துட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கணும். அதாவது பாசிப்பயிறு வந்துட்டு கொஞ்சம் அந்த ட்ரைனஸை வந்துட்டு இழுத்துடும், அந்த ஈரப்பதத்தை. அதுக்காக நான் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சிக்கணும். நான் வந்துட்டு ஜார் பெருசாகவும் குவான்டிட்டி வந்துட்டு கம்மியாகவும் இருக்குமோ எனக்கு தண்ணி மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு. சரின்ட்டு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி நான் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு இது வந்துட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போட்டு அதை வாஷ் பண்ணும்போதே ஒரு நல்ல கூலிங் எஃபெக்ட் வந்துட்டு அது கொடுக்கும். அதே மாதிரி அந்த பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருந்தால் இதில் நம்ம மல்லித்தலை சேர்க்கறனால சீக்கிரமாகவே வந்துட்டு அது ரெடியூஸ் ஆகிடும். இது போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரு நல்ல உடனே வந்து டேனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி தான். ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் உடனே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியாக வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.